நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, தனுஷுக்கு எங்கள் மேல் என்னடி கோபம் படமாய் டைரக்ட் பண்ணி தள்ளுவது. தனுஷ் தன்னோட சின்ன வயசுல செஃப்பாக ஆசைப்பட்டதாகவும் அது நடக்காம போனதாகவும் சினிமா வட்டாரங்கள்ல பல பேர் பரவலா பேசிக்கிறாங்க. அதை வெளிக்காட்டுறதுக்காகத்தான் இந்த படத்துல ஹீரோ பேரு அவரோட இயற்பெயரான பிரபுங்கிறத வச்சதாகவும் அவரை செஃப்பா நடிக்க வச்சதாகவும் அந்த கேரக்டர் வந்து ஒரு இளையராஜாவோட ரசிகராக காமிச்சதாகவும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. பவர் பாண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதில் வந்து ராஜ்கிரண் ரேவதி அவங்களோட போர்ஷன் வயசானதுக்கப்புறம் அவங்க பண்ணுற காதல் அப்படிங்கிறது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு இனிமையான மொமெண்ட்டுகளோட அந்த படம் இருக்கும். பர்டிகுலர்லி அந்த வெண்பனி மலரே அந்த பாட்டே பார்த்தோன்னா 3 வருஷத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷான் ரோல்டன் பாடியிருப்பார், தனுஷ் பாடியிருப்பார், அப்புறம் அவங்க ஸ்வேதா மோகன் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு கேட்குறக்கே அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் டைம் 2 பேர் சேர்க்காமல் போனீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாயெல்லாம் வெளியே வந்த ஒரு அனுபவங்கள் உண்டு. அப்போ வந்து நான் யோசித்தேன், ஓகே தனுஷுக்கு வந்து சிம்பு அளவுக்கு ஓரளவுக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது போல இருக்குது அப்படின்னு அந்த டைம் யோசிச்சிருந்தேன். நான் லேட்டர் ஆன் ராயன், இப்போ நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே என்ன இருந்தாலும் தலைவன் தான் அப்படிங்கிற ஒரு மதிப்பு வருது. இந்த மொபைல் ஆப்ஸ்லாம் பார்த்தோன்னா லைட் வெர்ஷன் ஒன்று இருக்கும். ஃபேஸ்புக் லைட், இன்ஸ்டாகிராம் லைட், மெசஞ்சர் லைட் அப்படிலாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணால் டேட்டா வந்து கம்மியாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதோட ரிப்ளிகேஷன் ஆனால் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வட சென்னை லைட் மாதிரி என்னால் ராயன் மாதிரி ஒரு குப்பை படமும் எடுக்க முடியும். அதே மாதிரி பிரேமலு லைட் மாதிரி ஒரு ஃபீல் குட் லவ் சினிமாவை நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்ங்கிற மாதிரி ஒரு குப்பை படமும் எடுக்க தெரியும் அப்படின்னு காமிச்சதா தான் இந்த படம் எனக்கு தோன்றுகிறது. இந்த படத்தில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா பாடல்கள். பாட்டு எல்லா பாட்டுமே கேட்கறக்கும் பார்க்குறக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் என்ரிச்சாகவும் இருக்குது. பார்க்குறக்கு விஷுவலாக பார்க்குறக்கு அவ்வளோ என்ரிச்சாக இருக்குது. ஸ்பெஷலாக பார்த்தோன்னா அந்த ஏதேதோ பேச்சு அந்த பாட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷன் சாங்காக ஒன்று வரும்ல, டங் 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 அந்த பாட்டு, கோல்டன் ஸ்பேரோ பாட்டு, இது எல்லாமே பார்க்குறக்கும் கேட்குறக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு ஆல்பமாக பார்த்தோன்னா சூப்பரான ஒரு ஆல்பமாக இருக்குது. அதே மாதிரி படத்தோட இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேத்யூ தாமஸ் அந்த மலையாள ஆக்டர், அவர் வந்து இதில் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. அவர் வர்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக அவர் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது இருக்குல்ல, துருன்னு சுற்றிக்கிட்டே இருப்பார். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து படத்தை இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக என்னவோ பண்ண போகிறான்டா என்னவோ பண்ணிட்டு இருக்கான், அவன் ஆக்டிங் கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அந்த பையனோட டப்பிங் கூட எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த பையனுக்கு தமிழ் தெரியுமா என்னன்னு தெரில, ஆனால் தமிழுக்கு டப்பிங் ஒரு ஆள் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டப்பிங்கும் அந்த பையனோட மூஞ்சுக்கும் ஒட்டவே இல்லை. அது மட்டும் இல்லை, மற்ற எல்லாரோட டப்பிங்கும் கூட, ஹீரோயின்ஸோட டப்பிங், அந்த அனிகா சுரேந்திரனோட டப்பிங் ஆகட்டும், இல்லை பிரியா வாரியாரன் வர்றாங்கல்ல அவங்களோட டப்பிங் ஆகட்டும், எந்த டப்பிங்குமே ஒழுங்காக ஒட்டாவே இல்லை. ஏதோ ஒரு டப்பிங் படம் பார்க்குற ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் அந்த மாதிரி இருந்துச்சுங்கிறதே கெஸ் பண்ணவே முடியல. ஸ்டார்டிங்லேருந்தே அது ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நமக்கு மெயினாக பார்த்தோன்னா இப்போ ஹீரோவோட வாய்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ நடிக்கிறது, அவரோட மேனரிசம் ஆகட்டும், அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் ஆகட்டும், எல்லாமே பார்த்தோன்னா தனுஷை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அது வந்து பர்பஸாக தான் எடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த படம் வந்து தனுஷ் நடிக்கணும்னு நினச்ச படம் அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே கேள்விப்படுறோம். நம்ம தனுஷ் நடிக்கணும்னு நினச்சி அப்பயே முன்னாடி ப்ரொடக்ஷனில் இருந்த படம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவருக்கு அவர் செஃப் ஆகணும்னு நினச்சாரு, அவரோட கதையை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இது எல்லாமே அப்படியே இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறான்னு வச்சுக்கலாமே. அதே மாதிரி ஹீரோவோட வாய்ஸ் மாடுலேஷன் ஆகட்டும், மேனரிசம் ஆகட்டும், அவரோட ஆக்டிங்கு, உடல் அசைவுகள் எல்லாமே பார்த்தோன்னா தனுஷ் மாதிரியே தான் இருக்குது. தனுஷோட ரிலேட்டிவ் இந்த படத்தை தனுஷ் நடிக்கணும்னு நினச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். ஏன்னா அவரோட கதை செஃப் ஆகணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி அவரோட கதைகள் இருக்குது. அதனால அவரோட ஒரு இந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சிருக்காரோ அப்படிங்கிறது கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஸ்க்ரீனில் வந்து தனுஷ் மாதிரியே ஒருத்தர் ரிப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் ஃபீல் ஆகுது. எத்தனை பேருக்கு அப்படி இருந்ததுங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். சில விஷயங்கள் வந்து படத்தில் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருக்கிற லவ்வில் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சில சீன்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹீரோவுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, அவர் வந்து புதுசாக வேற ஒரு பொண்ணை வந்து பொண்ணு பார்க்க போகிறாரு, அவங்க கூட பேசி பழகுறாரு. பேசி பழகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸோட வந்து பத்திரிகை வருது, கல்யாண பத்திரிகை வருது. அதை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறப்ப பரவாயில்ல நீ போயிட்டு வா, உன்னோட எக்ஸோட மேரேஜுக்கு நீ போயிட்டு வா, உன்னால் எந்த ஃபீலிங்கும் இல்லாமல் ரிட்டர்ன் ஆக முடிஞ்சது அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு அதில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்கேஸ் உன்னால் வர முடியலன்னா நீ அங்கேயே கோ ஆன் பண்ணுறேன்னு நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற சீன் இருக்குல்ல,
அதெல்லாம் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் ஹீரோயினுக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம் ஆயிரும். ஆனால் அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை கேட்பாரு, உனக்கு இன்னும் எக்ஸ் மேலே லவ் இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா ஆமான்னு சொன்னோன்னே அவர் தாலியை கழட்டி எடுத்துருவார். அதை வந்து சென்சாரில் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சீன்லாம் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இங்கே சொல்கிறதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்படி துண்டு துண்டாக சீன்ஸ் நல்லா இருக்கிறத விட ஒட்டு மொத்தமாக ஒரு படம் வந்து நம்மளுக்கு என்ன அப்பீல் ஆகுது, இதில் நம்ம என்ன டேக்அவே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான் மொத்த விஷயமும் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இது வந்து ஒரு எமோஷன்லெஸ் ஒரு லவ் சினிமாவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற லவ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எங்கேயுமே ஒட்டவே இல்லை. அது எங்கேயும் நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியறதில்ல. இந்த படத்தில் வந்து ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் எக்ஸோட கல்யாணத்துக்கு போவாங்க. போயிட்டு ஒவ்வொரு விஷயம் அங்கே கல்யாணத்தில் நிறைய நடக்கும்ல, இந்த பொண்ணு வந்து ஆடி பாடுறது, சந்தோஷமாக இருக்கிறது, சிரிக்கிறது, வைக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே இருப்பார், ஏய் உனக்கு எதுவும் ஃபீல் ஆகுதாடா அப்படின்னு கேட்டோன்னா, சேச்சே அதெல்லாம் இல்லை, சான்ஸே இல்லை அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் நமக்கும் ஃபீல் ஆகுது. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற லவ்வை பார்க்குறப்ப நமக்கு ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகவே இல்லை. அதுவே ஹீரோவுக்கு வந்து இன்னும் 2 ஹீரோயின்ஸ் கிட்ட இருந்து லவ் கிடைக்கும், லவ் வரும், நமக்கு அதை காமிச்சிருப்பாங்க, அது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் மெயின் கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற லவ்வை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. அப்புறம் எப்படி இதை ஒரு லவ் ஸ்டோரி நம்மளால் எடுத்துக்க முடியும், நம்மளால் அதை எப்படி ஒன்றி அது கூட ட்ராவல் ஆக முடியும்? எமோஷனே கனெக்ட் ஆகலையே. அதே மாதிரி படத்தில் வந்து ஹீரோவோட அப்பா அம்மாவாக காமிக்கிற ஒரு குடும்பமாகட்டும், ஹீரோயினோட அப்பாவாக காமிக்கிற ஒரு குடும்பமாகட்டும், ரெண்டுமே ரொம்ப பிளாஸ்டிக் தனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பெருசாக அதை வந்து நம்ம கேரி பண்ணி கொண்டு போக முடியல. படத்தில் வந்து ஆங்காங்கே சில சிரிப்புகள், சில மொமெண்ட்டுகள் ஒர்க் அவுட் ஆனாலும் அது ஒன்றும் பெருசாக படத்துக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி படத்தில் எந்த விஷயமே ஒட்டாமல் ரொம்ப துருத்திக்கிட்டு தெரிஞ்சனாலே என்னவோ படம் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகவே இல்லை. அங்கங்கே சில மொமெண்ட்டுகள் வந்து சிரிப்பாக சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆனாலும் அது பெருசாக படத்துக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாதிரி தெரில. முக்கியமான விஷயம், படத்தில் வந்து ஒரு பிரேக்கப் சீன் இருக்குது. அந்த பிரேக்கப் தான் வந்து படமே. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், ஹீரோயின் பேர் நிலா, நிலா என் மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படமா இருக்கு. அப்ப அந்த பிரேக்கப்ங்கிறது ரொம்ப பிரடாமினன்ட்டான ஒரு விஷயமா இருக்கணும், ரொம்ப நல்ல சீனா அதில் அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தானே. இவங்க ஏன் கோச்சுக்கிறாங்கிறதுக்கெல்லாம் பெரிய சீன்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரணமான மொக்கையான சீனாக தான் இருக்கு. ஸோ அதனாலே என்னவோ இந்த படம் வந்து பெருசாக ஒன்றும் அட்ராக்ட் ஆகலை. ஸோ ஓவராலாக இந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் மொக்க படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, படத்தில் என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.